அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வீடியோவில் ஒர்க் ஷாப் மற்றும் மெஷினரிகளை எவ்வாறு அடையாளம் காண்பது என்பதை கற்றுக்கொள்வோம். இந்த வீடியோவின் முடிவில் உங்களால் செய்ய முடிவது என்னவென்றால், 1. ITIயின் பல்வேறு பிரிவுகளுக்கு சென்று ஊழியர்களுடன் பழகுவது. 2. ITIயினுடைய ரெஃப்ரிஜரேஷன் மற்றும் ஏர் கண்டிஷனிங் பிரிவின் அமைப்பை வரைதல். இந்த பயிற்சியை செய்வதற்கான கருவிகளை எடுக்கலாம். ஸ்டீல் ரூல் 300 mm 1, அளவிடும் டேப் 20 mm 1, செட் ஸ்கொயர் 300 மற்றும் 450 1, பென்சில், HP மற்றும் எரேசர் ஒவ்வொன்றும் 1. செயல்முறை டாஸ்க் 1. ITIயினுடைய பல்வேறு பிரிவுகளை பார்வையிட்டு வெவ்வேறு பிரிவுகள் மற்றும் பணியாளர்களை நல்லபடியாக அறிந்திருக்க வேண்டும். இண்டஸ்ட்ரியல் ட்ரெய்னிங் இன்ஸ்டிடியூட்டின் ITI பல்வேறு பிரிவுகளை பார்வையிடுவது, கற்பிக்கப்படும் பல்வேறு வர்த்தகங்கள் மற்றும் திறன்கள் பற்றிய மதிப்பான அறிவை உங்களுக்கு வழங்க முடியும். தொழில்துறை பயிற்சி நிறுவனங்கள் ITIs பல்வேறு தொழில் பயிற்சி திட்டங்களை பல்வேறு வியாபாரங்களில் வழங்குகின்றன. தனி நபர்கள் குறிப்பிட்ட தொழில்களுக்கான நடைமுறை திறன்கள் மற்றும் அறிவை பெற உதவுகின்றது. 1. ITIயின் பிரிவுகளை கண்டறிந்து பயிற்சி அளிக்கப்படும் ட்ரேடுகளை கணக்கிடவும். 2. ITIகளில் கிடைக்கும் வியாபாரங்கள் ஜாப் மார்க்கெட்டின் பல்வேறு தேவைகளை பூர்த்தி செய்யும் பரந்த அளவிலான துறைகளை உள்ளடக்கியது. ITIகளில் காணப்படும் சில பொதுவான வியாபாரங்கள் கொடுக்கப்படுகின்றன. 3. விசிட்டின் போது அந்தந்த ஒர்க் ஷாப்பின் பயிற்றுவிப்பாளருடன் வெவ்வேறு வியாபாரத்தின் முக்கிய உபகரணங்களை பற்றி அறிமுகம் செய்து குறிப்பிடுங்கள். 4. தொழில்துறையில் குறிப்பிட்ட வியாபாரத்தின் இலக்கு மற்றும் பயன்பாடு பற்றிய அறிவை பெறுங்கள். 1. எலக்ட்ரீஷியன் ட்ரேட். 1. எலக்ட்ரிக்கல் இன்ஸ்டாலேஷன், வயரிங் மற்றும் பராமரிப்பு ஆகியவற்றில் கவனம் செலுத்துகிறது. 2. பயிற்சியில் எலக்ட்ரிக்கல் காம்பனன்ட்கள், சர்க்கியூட்கள் மற்றும் மின் விநியோக அமைப்புகளுடன் பணிபுரிவதும் அடங்கும். 2. ஃபிட்டர் ட்ரேட். 1. மெக்கானிக்கல் சிஸ்டம்கள் மற்றும் மெஷினரிகளின் அசெம்பிளி, இன்ஸ்டாலேஷன் மற்றும் பராமரிப்பு ஆகியவற்றை உள்ளடக்கியது. 2. பயிற்சியானது மெஷினிங் செய்தல், காம்பனன்ட்களை பொருத்துதல் மற்றும் தொழில்நுட்ப வரைபடங்களை ரீட் செய்தல் ஆகியவற்றை உள்ளடக்கியது. 3. வெல்டர் ட்ரேட். 1. ஆர்க் வெல்டிங், கேஸ் வெல்டிங் மற்றும் TIG, MIG வெல்டிங் உள்ளிட்ட பல்வேறு வெல்டிங் நுட்பங்களை கற்றுக் கொடுக்கிறது. 2. மெட்டல் பாகங்களை இணைப்பதில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மற்றும் துல்லியத்தை கற்றுக் கொடுக்கிறது. 4. மெஷினிஸ்ட் ட்ரேட். 1. லேத்ஸ், கிரைண்டிங் டூல்கள் மற்றும் கிரைண்டர்கள் போன்ற ஆபரேட்டிங் மெஷின் டூல்களை உள்ளடக்கியது. 2. பயிற்சியில் துல்லியமான மெஷினிங் மற்றும் பொறியியல் டிராயிங்குகளை ரீட் செய்வது ஆகியவை அடங்கும். 5. பிளம்பர் ட்ரேட். 1. பிளம்பிங் அமைப்புகளை இன்ஸ்டால் செய்தல், பராமரித்தல் மற்றும் பழுதுபார்த்தல் ஆகியவற்றை உள்ளடக்கியது. 2. பயிற்சியில் பைப்புகள், ஃபிஸ்ஸர்ஸ்கள் மற்றும் பிளம்பிங் கருவிகளுடன் பணிபுரிவது அடங்கும். 6. மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிள் ட்ரேட். 1. மோட்டார் வாகனங்களின் ரிப்பேர், பராமரிப்பு மற்றும் சரி செய்தல் ஆகியவற்றில் கவனம் செலுத்துகிறது. 2. என்ஜின் சிஸ்டம்கள், எலக்ட்ரிக்கல் சிஸ்டம்ஸ் மற்றும் ஒட்டுமொத்த வெஹிக்கிள் டயக்னோஸ்டிக் ஆகியவற்றை உள்ளடக்கியது. 7. எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக். 1. எலக்ட்ரானிக் சாதனங்கள் மற்றும் சர்க்கியூட்டுகளின் அசெம்பிளி, சோதனை மற்றும் பழுதுபார்க்க கற்றுக் கொடுக்கிறது. 2. சாலிடரிங், PCB அசெம்பிளி மற்றும் ட்ரபிள் ஷூட்டிங் எலக்ட்ரானிக் சிஸ்டம்ஸ்களை உள்ளடக்கியது. 8. டீசல் மெக்கானிக் ட்ரேட். 1. டீசல் இன்ஜின்களின் ரிப்பேர் மற்றும் பராமரிப்பில் கவனம் செலுத்துகிறது. 2. பயிற்சியில் இன்ஜின் பிரச்சனைகளை கண்டறிதல், ஓவர்ஹால் செய்தல் மற்றும் டீசல் அமைப்புகளை சரி செய்தல் ஆகியவை அடங்கும். 9. டிராஃப்ட்ஸ்மேன், மெக்கானிக்கல் அல்லது சிவில். 1. மெக்கானிக்கல் அல்லது சிவில் இன்ஜினியரிங் ப்ராஜெக்டுகளுக்கான டெக்னிக்கல் டிராயிங்குகள் மற்றும் ப்ளூ பிரிண்ட்கள் உருவாக்குவதை உள்ளடக்கியது. 2. பயிற்சியானது டிராஃப்டிங் டெக்னிக்குகள், CAD சாஃப்ட்வேர் மற்றும் பொறியியல் டிராயிங்குகளை விளக்குகிறது.
10 கணினி ஆபரேட்டர் மற்றும் புரோகிராமிங் அசிஸ்டன்ட் COPA. 1 கணினி அப்ளிகேஷன்ஸ், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் மற்றும் புரோகிராமிங்கில் கவனம் செலுத்துகிறது. 2 பயிற்சியில் ஆஃபீஸ் சாஃப்ட்வேர், புரோகிராமிங் லாங்குவேஜ் மற்றும் அடிப்படை தகவல் தொழில்நுட்ப திறன்கள் ஆகியவை அடங்கும். டாஸ்க் 2 ITI-னுடைய R&ACT பிரிவின் லேஅவுட்டை வரையவும். தொழில்துறை பயிற்சி நிறுவனங்களில் ITIs ரெஃப்ரிஜரேஷன் மற்றும் ஏர் கண்டிஷனிங் RAC வியாபாரமானது ரெஃப்ரிஜரேஷன், ஏர் கண்டிஷனிங் மற்றும் வென்டிலேஷன் அமைப்புகள் துறையில் பணியாற்ற தேவையான திறன்கள் மற்றும் அறிவை பயிற்சியாளர்களுக்கு வழங்குகிறது. வீடுகள், அலுவலகங்கள், தொழில்கள் மற்றும் வணிக இடங்கள் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் வசதியான மற்றும் கட்டுப்படுத்தப்பட்ட சூழல்களை பராமரிக்க இது முக்கிய பங்கு வகிக்கின்றது. அடிப்படை ரெஃப்ரிஜரேஷன் கோட்பாடுகள்: ரெஃப்ரிஜரேஷன் சைக்கிள், கம்ப்ரஷன், கண்டென்சேஷன், எக்ஸ்பான்ஷன் மற்றும் எவாபரேஷன் உள்ளிட்ட ரெஃப்ரிஜரேஷனின் அடிப்படை கோட்பாடுகள் அறிமுகம். ஏர் கண்டிஷனிங் சிஸ்டம்ஸ்: விண்டோ யூனிட்கள், ஸ்பிளிட் சிஸ்டம்ஸ், சென்ட்ரல் ஏர் கண்டிஷனிங் மற்றும் HVAC ஹீட்டிங், வென்டிலேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங் சிஸ்டம்ஸ்கள் போன்ற பல்வேறு வகையான ஏர் கண்டிஷனிங் அமைப்புகளை புரிந்து கொள்வது. 1 ரெஃப்ரிஜரன்ட்ஸ்: பல்வேறு ரெஃப்ரிஜரன்ட்ஸ், அவற்றின் பண்புகள் மற்றும் ஏர் கண்டிஷனிங் சிஸ்டம்கள் மற்றும் ஏர் கண்டிஷனிங் அமைப்புகளில் அவற்றின் பயன்பாடுகள் ஆகியவற்றை ஆய்வு செய்தல். ஓசோன் டிப்ளீஷன் மற்றும் புவி வெப்பமடைதல் சாத்தியக்கூறு போன்ற சுற்றுச்சூழலை கருத்தில் கொள்வதற்கு முக்கியத்துவம். 2 காம்பனன்ட்கள் மற்றும் சாதனங்கள்: கம்ப்ரஸர்கள், கண்டென்சர்கள், எவாபரேட்டர்கள், எக்ஸ்பான்ஷன் சாதனங்கள் மற்றும் கட்டுப்பாட்டு சாதனங்கள் உட்பட RAC அமைப்புகளில் பயன்படுத்தப்படும் அம்சங்களை அடையாளம் காணுதல் மற்றும் ஆய்வு செய்தல். 3 இன்ஸ்டலேஷன் மற்றும் பராமரிப்பு. 1 ரெஃப்ரிஜரேஷன் மற்றும் ஏர் கண்டிஷனிங் அமைப்புகளை இன்ஸ்டால் செய்தல், கமிஷனிங் செய்தல் மற்றும் பராமரித்தல் ஆகியவற்றில் நடைமுறை பயிற்சி. 2 குளிர்சாதன பொருட்களை கையாள்வதற்கான முறையான நடைமுறைகளை புரிந்து கொள்வது, செயல்திறனை உறுதி செய்தல் மற்றும் பொதுவான சிக்கல்களை சரி செய்தல். 3 இந்தியாவில் உள்ள தேசிய திறன்கள் தகுதிகள் கட்டமைப்பு NSQF தொடர்ச்சியான நிலைகள் மற்றும் கற்றல் விளைவுகளின் அடிப்படையில் தகுதிகளை ஒழுங்கமைப்பதற்கான ஒரு தரப்படுத்தப்பட்ட கட்டமைப்பை வழங்குகின்றது. அளவீட்டு டேப்பை பயன்படுத்தி பகுதியை அளந்து விதிமுறைகளின்படி ஒர்க் ஷாப் பகுதி 80 சதுர மீட்டருக்கு 40 சதுர மீட்டர் x 20 சதுர மீட்டர் குறைவாக இல்லை என்பதை உறுதி செய்து லேஅவுட்டை வரையவும். ரீகேப்: இந்த வீடியோவின் முடிவில் நாம் கற்றுக்கொண்டது: 1 ITI-யின் பல்வேறு பிரிவுகளுக்கு சென்று ஊழியர்களுடன் பழகுவது. 2 ITI-யினுடைய ரெஃப்ரிஜரேஷன் மற்றும் ஏர் கண்டிஷனிங் பிரிவின் அமைப்பை வரைதல்.